வெல்கம் டு விஷன் அகாடமி. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு எனக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துருப்பீங்க. இன்னும் எக்ஸாம் கரெக்டாக சாலிடாக 10 days தான் இருக்குது. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்ப வேண்டாம். கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். ஸோ 12ஆம் எக்ஸாம் கரெக்டாக 10 நாள் தான் இருக்குது. இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எதை மட்டும் படிக்கணும், என்ன பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபைனல் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே, சைக்காலஜி பிளஸ் உங்களுக்கு ஜிகே வரும். புரியுங்களா? இதுல இந்த சைக்காலஜிங்கிற ஏரியால பாத்தீங்கன்னா ஈஸியா மார்க் எதுல ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தனியா டேப்லேஷன் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது கண்டிப்பான முறையில அவங்க எந்த ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்கறாங்களோ ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணா உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா உங்க அனாலஜில இருந்து ஷுவரா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அதாவது 1ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வரும். இப்போ நான் சைக்காலஜி பத்தி பேசிருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன், சரிங்களா, நிறைய டாபிக்ஸ் சொல்லிட்டே போகலாம். பிளட் ரிலேஷன், ஏஜஸ், எஸ்ஐ, சிஐ, இப்படி டாபிக்ஸ் போய்கிட்டே இருக்கும். அதாவது வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங், குவான்ஸ் அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங், ரெண்டுலயுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இதுல இந்த அனாலஜி அப்படிங்கிற ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா போன ப்ரீவியஸ் கொஸ்டின்ல 5ல இருந்து 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் எஸ்ஐ பாத்தீங்கன்னா. சோ இது எங்க இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க? அப்புறம் அந்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பேட்ரோல், சேஃப்டி, இன்சூரன்ஸ், ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி இந்த கொஸ்டின் இருக்கட்டும், அசால்ட், அட்டாக், இப்ப இந்த கொஸ்டின் இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா RS அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. புரியுங்களா? RS அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங். இப்ப நியூவா ஒரு ஒயிட் கலர் புக் விட்டுருக்காங்க. சரிங்களா? பழைய எல்லோ கலர் புக் கிடையாது, நியூ புக் விட்டுருக்காங்க ஒயிட் கலர். அதை நல்லா பாத்துங்க. சரிங்களா? RS அகர்வால் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் மாடர்ன் அப்ரோச் சொல்லி இருக்கும். அது நியூ ஒயிட் கலர் புக்கை நீங்க நல்லா அனலைஸ் பண்ணீங்க. மொத்தமே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 500+ கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதாவது ஒரு மேக்ஸிமம் நல்லா நீங்க குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 2 hours 3 hours முடிச்சிடலாம். அப்ப ரெடியா உங்க கையில ஒரு 5 marks வந்துடும். அதே மாதிரி கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன். இது RS ஃபர்ஸ்ட் டாபிக் அனாலஜி தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன். அந்த கிளாசிபிகேஷன்ல அதுக்கு அதோட கண்டினியூஷன் அடுத்து வரும். 4 வேர்டு கொடுத்துட்டு ஒரு வேர்டை நெக்லெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பொட்டேட்டோ, கேபேஜ், பிரிஞ்சால், சரிங்களா, அப்புறமேட்டு ஆனியன், இப்படி ஏதாவது கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஆட் பண்ண அவுட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? சோ இப்ப இந்த மாதிரி 4 வேர்டு ஏதாவது ஒரு 4 வேர்டு கொடுத்துருவாங்க. டெல்லி, நியூயார்க்கு, இப்படி ஏதாவது ஒரு சிட்டிஸ் நேம் கொடுக்கலாம், ஒரு அனிமல்ஸ் நேம் கொடுக்கலாம், இல்ல வேற ஃபேமஸான என்ன வேணா கொடுக்கலாம். அதுவும் கொஸ்டின் உங்களுக்கு எங்க பார்த்தீங்கன்னா RS அகர்வால் இருந்து எடுப்பாங்க. புரியுதுங்களா? சோ இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ஏரியா. இதே மாதிரி 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்ல இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ்ல அந்த புக் பேக் பிளஸ் உள்ள இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இப்ப நடந்த எஸ்ஐ, இப்ப நடந்த பிசி ட்ராஜடியை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. சரிங்களா? ஜிகேங்கிற ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அதுல 60% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஜிகேல வந்து எதுல இருந்து கேட்டிருந்தாங்கன்னா 10th புக்ல இருந்து கேட்டிருந்தாங்க. 10th நியூ புக்கா ஓல்டு புக்கா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நியூ புக் படிக்கலாமா, ஓல்டு புக் படிக்கலாமா, அதை விடலாமா, இதை படிக்கலாமா, ரொம்ப கன்ஃபியூஷன்ல உட்காந்துருப்பீங்க. ஒரு குழப்பமும் இல்ல. நீங்க 10th புக்கு ஓல்டு சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதை மட்டும் படிங்க நான் சொல்ல வரல, அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு 10th இருக்கிற சயின்ஸ் சோசியல் நல்லா அட்ட படிச்சிருங்க. இது TNPSC சிலபஸ்ல இருக்கு, எஸ்ஐக்கு இது கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது. முதல் உலக போர் நம்ம TNPSC சிலபஸ் இல்ல, அதுல இருந்து இப்ப பிசி கேட்டு விட்டாங்க பாத்தீங்களா? சோ அதனால 10th சோசியல், 10th சயின்ஸ் ஓல்டு புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீங்க. சரிங்களா? சோ அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 days நல்லா குரூப் ஸ்டடி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2-3 days முடிச்சிடலாம். சரிங்களா? சோ இப்ப ரிமைனிங் 7 நாள் டெய்லி ஒரு 2 hours கம்பல்சரி இந்த சைக்காலஜிக்கு ஒதுக்கிடுங்க. அது நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் கட்டாயம். நீங்க ஜிகேக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களோ அதே வெயிட்டேஜ் நீங்க கட்டாயம் சைக்காலஜியும் கொடுக்கணும். அப்படின்னா உங்களோட அவுட்புட் நல்லா இருக்கும். சரிங்களா? நல்லா மார்க் ஏத்திடலாம். சரிங்களா? மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் இது பிசிக்கல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாத்துலயும் மார்க் ஹை ஸ்கோர்னா நீங்க பயப்பட தேவையில்ல. 1 ஸ்டார் வந்தாலும் 2 ஸ்டார் வந்தாலும் பயப்பட தேவையில்ல. சரிங்களா? சோ அப்ப நான் சொல்ல வரது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிஃபரன்ஸ் தரது இந்த சைக்காலஜி ஏரியா கொடுங்க. RS அகர்வால் புக்கை ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க 10th புக் கொடுங்க. சரிங்களா? 10th இருக்கிற சயின்ஸ், சோசியல், புரியுதுங்களா, தமிழ், இங்கிலீஷ், இந்த 4 புக்கு தான் மேஜர். சரிங்களா? அந்த 4 புக்கும் அட்ட இது சிலபஸ்ல இருக்கு, இது இல்ல, அவங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நம்ம எப்படி கேட்பாங்க? இப்ப இந்த பிசி கொஸ்டின்ஸ் பார்த்தப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வருமா வராதா அப்படின்றது இது வரைக்கும் நடந்த எந்த இதுலயுமே வந்து போலீஸ்ல கேட்கலாம். அப்படி கேட்டாலும் ஒரு கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ இந்த 1 மார்க்குக்கு அப்படி கேட்டாலும் மேக்ஸிமம் 5 கொஸ்டின் கேட்க போறாங்க. அப்படித்தானே? அந்த ஒரு இதுக்கு நீங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரதை விட நீங்க இந்த ஏரியாவெல்லாம் நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? சோ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா 11th 12th ஓல்டு புக் பேக் நல்லா படிங்க. ஓல்டு புக் பேக், புரியுதுங்களா? 11th 12th எந்த சப்ஜெக்டும் நீங்க விடக்கூடாது. அது எக்கனாமிக்ஸ்,
ஜியாகிரபி, பாலிட்டி, ஹிஸ்டரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாத்தையுமே அலசி எடுக்கணும். புக் பேக் மட்டும் படிச்சா போதும். நல்லா பண்ணுங்க. ஏன்னா 11th உள்ள படிக்கிறவங்க ஒரு டைம் கிடையாது. நீங்க குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணல மே மாசம் சொல்லி சப் இன்ஸ்பெக்டர் 10 நாள் தான். கரெக்டான பிளானிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம், ஷுவரா கிளியர் பண்ணலாம். சரிங்களா? சோ இந்த 11th 12th ஓல்டு புக் பேக் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு ரெண்டாவது 10th சயின்ஸ், சோசியல், சரிங்களா, தமிழ், இங்கிலீஷ் இந்த 4 புக்குமே இது பாரபட்சமே இல்லாம 4 புக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க படிச்சாகணும். சரிங்களா? கண்டிப்பா அதுல இருந்து ஷோரா உறுதியா கொஸ்டின் வரும். சரிங்களா? இந்த 11th ஓல்டு புக் பேக் 11th 12th சொன்னேன் பாத்தீங்களா, அதுல சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் வேணுமா வேணாமோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். காமர்ஸ் அதுவும் படிச்சாகணும். சத்துணவியல்னு ஒரு டாபிக் இருக்கு, அதுவும் படிச்சாகணும். அது நம்ம இதுதான் வரும் அப்படின்னு இது பண்ணவே முடியாது, ஜட்ஜே பண்ண முடியாது. சரிங்களா? சோ ஆனா இதுக்குள்ள இருந்தா வரும்னு உறுதியா சொல்ல முடியும். நல்லா இந்த 11th 12th புக் பேக் கன்ஃபார்ம் வருது நல்லா சொல்ல முடியும். சரிங்களா? சோ இந்த 11th புக் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க கையில ஒரு மினிமம் ஒரு 10 क्वेश्चंस நீங்க ரெடி அப்படின்னு அர்த்தம். அடுத்து இதுல இந்த சயின்ஸ், சோசியல், தமிழ் இதுல வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 40 क्वेश्चंस மேல இவ்வளவுதான். இந்த ரெண்டு தான் நீங்க மெயினா டார்கெட் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா 8th புக் இதே மாதிரி சயின்ஸ், சோசியல், தமிழ், இங்கிலீஷ். சரிங்களா? உங்க தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் வச்சு பாத்துங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பாத்துங்க. இவ்வளவுதான். இதுதான் நீங்க மெயினான அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இதுக்கு தான் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? இந்த 3 புக்ஸ்க்கு தான் வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதற்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? எல்லாமே ஆன்லைன்ல வருது. எல்லாமே நீங்க புக் பேக் எவ்ரிதிங் உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங், வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங், அப்புறம் கான்ஸ். இந்த கான்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டா இருக்கும். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாம இருக்கும், கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. பட் கொஸ்டின் வந்து இதுல என்ன இருக்கிறாங்க அதை மறந்துடாதீங்க. அது போக இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதுல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் பார்த்தாலே போதும். எதுல ஆர்எஸ் அகர்வால் கான்ஸ் புக்ல இந்த வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ல உள்ள எக்ஸசைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதுதான்றது நம்ம சொல்ல முடியாது. சோ அப்ப இந்த ரீசனிங் வந்து உங்களுக்கு ஈஸியான டாபிக்கா தான் இருக்கும். சரிங்களா? நம்ம விசிஎன் அகாடமி சார்பில் எல்லா ரீசனிங் டாபிக்குமே வந்து நம்ம லெக்சரர்ஸ் கொடுத்துருக்கோம். அது நீங்க நம்ம பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லாமே வரும். சரிங்களா? அதே மாதிரி கான்ஸுக்கு எல்லாமே அழகா தனித்தனியா ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி போட்டு தனித்தனியா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா கான்ஸ் டாபிக்குமே நம்ம விசிஎன் அகாடமி சேனல்ல இருக்கு, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்ப இவ்வளவுதான் சார். இது மட்டும் நீங்க இந்த 10 நாள்ல கண்டிப்பா போதும். இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டான பிளானிங் பண்ணினா ஜாபுக்கு போறவங்க ரிசைன் பண்ணிட்டு நல்லா படிக்க ஆரம்பிங்க. இந்த 10 days உங்களோட லைஃபை மாற்றக்கூடிய இந்த 10 நாளுக்கு இந்த 4 ஏரியாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். சரிங்களா? சோ அடுத்து வேற என்ன சார் பண்ணக்கூடாது, நான் உட்காந்து புக்ஸுக்குள்ள படிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க ஓல்ட் நியூ புக்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கிறேன், நியூ புக்ஸ் படிங்க, நான் வேணாம் சொல்ல. நியூ புக்ஸ் டைம் இருந்துச்சுன்னா புக் பேக் மட்டும் நீங்க படிங்க போதும். புக் பேக் மட்டும் நியூ புக்ல, புரியுதுங்களா? புக் பேக் மட்டும் நியூ புக்ல நீங்க படிச்சா போதும், வேற எதுவும் உள்ளலாம் தேவையில்லை. உள்ள அப்படி படிக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அதுல புக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிட் யூ நோ அப்படின்னு இங்கிலீஷ் மீடியம் புக்ல இருக்கும், தமிழ் மீடியம் புக்ல உங்களுக்கு தெரியுமான்னு இருக்கும். இப்ப நடந்த குரூப் 4 அப்படி தான் கேட்டிருந்தாங்க, அந்த உங்களுக்கு தெரியுமா தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் சார். இதெல்லாம் போக இப்ப இந்த ப்ரீவியஸ் இருக்கு இந்த கொஸ்டின் வச்சு பாத்துருப்பீங்க. பிசி கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பாத்துருவீங்க. எங்க இருந்து பாத்தீங்களா? அது இது வரைக்கும் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சு தெரியல. உண்மை என்னன்னா அந்த புக்கு ஃபுல்லாமே ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின்ல இருந்தா எடுத்துருக்கணும். ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின் நான் ப்ரூஃபோட கட்டுமா, ப்ரூஃபோட சொல்லட்டுமா? ஒரு பிரசிடென்டோடைய ஆர்டர் கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா, விவி கிரி, அதுக்கப்புறம் தயான் சங்கர், இவங்க இது ராதாகிருஷ்ணன், இவங்களுடைய பதவி காலம் அடிப்படையில் அவங்களை கால வரிசைப்படுத்துக. அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் என்ன கொஸ்டின்? டிஎன்பிசி கொஸ்டின். இப்போ ஒண்ணுமே இல்ல, டிஎன்பிசி வெப்சைட் போங்க, டிஎன்பிசி வெப்சைட்ல ஒரு 20 கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டினுக்கு 100 ஜிகே இருக்க போகுது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா 4-5 கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப நடந்த பிசி கொஸ்டின் எது பத்தினா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த 2ஆம் உலக இது பத்தினது, அதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ட்ஸை பத்தினது, அதுக்கப்புறம் ஆர்ஹெச் விட்டேகர் 5 இலக்க வாய்ப்பாடை அறிமுகப்படுத்தியவர் அந்த கொஸ்டின், அப்புறம் உலக பெருமந்தம் தோண்டிய நாடு, இதெல்லாமே இப்ப நடந்த பிசி கொஸ்டின். சார் பிசிக்கு என்ன எஸ்ஐக்கு என்ன லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி பிசி கொஞ்சம் கம்மியா இருக்கும், எஸ்ஐ கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். வேற ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இதுல வந்து 70 மார்க்ஸ் இருக்கும், அதுல 140 மார்க்ஸ் இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல போஸ்டிங் அதிகம். சரிங்களா? சோ இந்த புக் பேக்கை மறந்துடாதீங்க. அது மேக்ஸா இருந்தாலும் சரி, வெக்டார் அல்ஜிப்ரா இருந்தாலும் சரி, மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸா இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தாலும் சரி, எல்லாமே எந்த டாபிக்ல கேட்பாங்கன்னு யாருனாலுமே சொல்ல முடியாது. ஆனா இந்த இதுக்குள்ள இருந்தா கேட்பாங்க, ஷுவரா வருது. சரிங்களா? இப்ப இருக்கிற டைம்ல இதை மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். இதை மட்டும் பண்ணினாலே போதும், கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின். இதுக்கு இந்த ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டினுக்கும் இதுக்கும் டெய்லி ஒரு 1 hour ஒதுக்கிடுங்க. சரிங்களா? ஒதுக்கிட்டீங்கன்னா 2 hours ரிமைனிங் ஏரியால ரிமைனிங் ஹவர்ஸ்ல இது ஃபுல் நல்லா படிங்க.
சரிங்களா. அப்புறம் 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிற ஓல்டு சமச்சீர் அதை மட்டும் லைட்டா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும். இப்போ எக்கனாமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு 10 லெசன்ஸ்குள்ள தான் இருக்கும், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். எக்கனாமிக்ஸ்ல இருந்து மட்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ்க்கு மேல 2 தடவை நடந்த எஸ்ஐலுமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாலிட்டிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்ப 10 கொஸ்டின்ஸ்க்கு மேல 2 தடவை நடந்த எஸ்ஐலுமே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நீங்க எதுக்கு கொடுத்து படிக்கணும்னா அந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் மறந்துடாதீங்க சரிங்களா. எக்கனாமிக் பாலிட்டி அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரிங்களா. அதுக்கடுத்து புக் பேக். இதுல இந்த புக் பேக்ன்றப்ப நான் சப்ஜெக்ட் நேம்லாம் எழுதல, உங்களுக்கு தெரியும். நெட்ல போங்க, டிஎன்பிசி அந்த வெப்சைட்ல போங்க, அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் வெப்சைட்ல போங்க, எல்லா வரையும் எடுங்க. பாட்னி, ஜுவாலஜி, பிளான்ட் நியூட்ரிஷன், எவ்ரிதிங் எல்லாமே அப்படி புக் பேக் மட்டும் அல்ல அலசி எடுங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, போன கேட்ட எஸ்ஐல கேட்ட அந்த லாம்டா ஈக்குவல் டு h by mv, டி பிராக்லி ஈக்குவேஷன் எல்லாமே புக் பேக் தான் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க கிளியர் பண்ணோம்னா இந்த 10 நாளும் உங்களோட ஒட்டுமொத்த எஃபோர்ட் இந்த ஏரியாக்குள்ள மட்டும் போடுங்க, கண்டிப்பான முறையில் நல்ல ரிசல்ட் வரும். விசிஎன் அகாடமி சார்பாக சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு எழுதும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். தேங்க்யூ. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.